ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாம் வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பேசின 7 வார்த்தைகளில் இது மூன்றாம் வார்த்தையாக குறிப்பிடப்படுகிறது. இன்றைய செய்தியிலே இயேசு பேசின இந்த வார்த்தையிலிருந்து 3 விதமான கல்வாரியின் அன்பை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அன்பின் சீஷனாகிய யோவானின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட கல்வாரியின் அன்பு. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு அன்பின் சீஷனாக இருந்தவன் தான் இந்த யோவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக போர்ச்சேவர்கள் எல்லாம் பிடிக்க வந்த பொழுது எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று மார்க் 14ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்கிறது. ஆனால் இந்த வேத பகுதியிலே இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது இயேசுவின் அண்டையிலே, சிலுவை அண்டையிலே அன்றைக்கு அவரை, யோவானை சிலுவை அண்டை வரவழைத்தது எது என்றால் அவருடைய கல்வாரியின் அன்பு. ஹல்லேலூயா! அவருடைய கல்வாரியின் அன்பு அவரை சிலுவை அண்டை வரவழைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனை விட்டு தூரம் போயிருக்குமானால், கடந்த நாட்கள் நடந்த சம்பவங்கள், காரியங்களின் நிமித்தம் தேவனை விட்டு தூரம் போயிருப்பீர்களானால், இந்த சிலுவையின் தியான நாளிலே அவருடைய கல்வாரியின் அன்பு உங்களை அழைக்கிறது. ஹல்லேலூயா! அவருடைய வார்த்தை சொல்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று அவருடைய கல்வாரியின் அன்பினால அவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த யோவானை போல சிலுவை அண்டை நீங்கள் வருவீர்களானால் திரும்பவும் உங்களை தம்முடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ள அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! முதலாவது மனிதன் யோவானுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட கல்வாரியின் அன்பு. இரண்டாவது, இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட அன்பை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் இந்த மரியாள். இவளை குறித்து வேதம் சொல்கிறது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இந்த வேதம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த மரியாள் இந்த வேத பகுதியிலே தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதையும், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதையும், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்டு இருக்கிற இந்த சிலுவையின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயின் உள்ளம் நிச்சயம் உடைந்திருக்கும். அப்படிதானே? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய தகப்பனாகிய யோசேப்பு மரித்து விட்டார் என்றும் வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் மரியாள் தன் கணவனை இழந்து தன் மகனும் இழக்க போகிற சூழ்நிலையிலே, ஆதரவற்ற நிலைமையிலே, அடுத்து என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய தாயின் உள்ளத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து அப்பொழுது சொன்ன வார்த்தை தான், அதோ உன் மகன், நீ அவனை என்ன செய், சேர்த்துக்கொள் என்று அவன் சொன்ன பொழுது வசனம் சொல்கிறது, அந்த சீஷன் அந்நேரமே அவளை தன்னிடமாக சேர்த்து கொண்டான் என்று. ஹல்லேலூயா! ஆதரவற்று இருந்த மரியாளுக்கு கல்வாரியின் அன்பு வெளிப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த மரியாளை போல நான் ஆதரவற்று இருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறேன், எனக்கென்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி போயிருப்பீர்களானால், மரியாளின் மேல் ஊற்றப்பட்ட கல்வாரின் அன்பை இந்த நாளிலே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இந்த அன்பு ஒரு நாளும் உங்களை ஏமாற்றாது, இந்த அன்பு உங்களை ஒரு நாளும் கைவிடாது, இந்த அன்பு உங்களை இறுதி வரை நடத்தி செல்லும். ஹல்லேலூயா! மூன்றாவது கல்வாரியின் அன்பை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக விட்ட கல்வாரியின் அன்பு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் என்ன? பாவம் செய்த மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதே பிதாவின் திட்டம். இதை குறித்து தான் பவுல் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று. இப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் பாதை அவ்வளவு எளிதாக இல்லை. நாம் வாசித்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. இத்தனை பாடுகள் பட்டாலும் உங்கள் மேலும் என் மேலும் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் அந்த பாடுகளிலும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் பிதாவின் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை இந்த நாட்களிலே புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கடைசி நாட்களில் அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருக்காக ஊழியம் செய்ய கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் வருகிற நாட்களிலே தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக செய்தியின் சுருக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு பேசின 3ஆம் வார்த்தையில் 3 மனிதர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட 3 கல்வாரியின் அன்பு. 1, தூரம் போன யோவானை சிலுவை அண்டை இழுத்த கல்வாரியின் அன்பு. 2, ஆதரவற்று இருந்த மரியாளுக்கு தன் ஆதரவை கொடுத்த கல்வாரியின் அன்பு. 3வது, முழு மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் அன்பு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.